இன்றைக்கி லைவில் பார்த்தீங்கன்னா கலை வந்து ஒயிலாட்டம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. கலை வந்து ஏற்கனவே போன வாரம் சொல்லியிருப்பாரு, நான் அந்த மாதிரி ஒயிலாட்டம் எல்லாம் கற்றுக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. யாரில்னா பார்வதி எல்லாருமே வந்து கூட சேர்ந்து ஆடிட்டுருக்காங்க. நல்லா அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இவர் அழகாக சொல்லி கொடுத்துட்ருந்தாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே எஃப்ஜே மட்டும் பெட்டில் தனியாக படுத்துட்ருப்பாரு. அப்போ ஆதிரி வந்து எஃப்ஜேயை கூப்பிடுவாங்க, வா அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிடும்போது எஃப்ஜே சொல்வார், இல்லை எனக்கு வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வரல, நீ போ, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீ இப்போ என்ன எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லுவார். திரும்ப திரும்ப ஆதிரி வந்து அவங்களுக்கு கோவமே வரல. எஃப்ஜே எவ்வளோ கோவப்பட்டால் கூட அவங்களுக்கு கோவமே வரல. நீ வான்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்போ எஃப்ஜேயும் வந்துட்டு திருப்பி கோவப்பட்டு நான் வரலன்னு சொல்லுவார். உடனே இவங்க வந்து ஃபஸ்ட்டு காது பிடிச்சி கிள்ளுவாங்க, அப்புறம் பிடிச்சி அடிப்பாங்க, அதுக்கப்புறம் திரும்பவும் சீண்டிகிட்டே இருப்பாங்க. அவர் திரும்பவும் கோவப்படுவார். கடைசி வந்து சரி நீ இரு, எதுக்கு உடனே உருன்னு ஆயிடுற, திடீர்னு உனக்கு கோவம் வந்துடுது அப்படின்னு சொல்லிகிட்டே போயிடுறாங்க. ஒரு விஷயம் ஆதிரி புரிஞ்சுக்கணும், அது கேர்ள்ஸாக இருந்தாலும் பாய்ஸாக இருந்தாலும் ஒருத்தருக்கு பிடிக்கலைன்னா அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவர் பிடிக்கலைன்னு சொல்லிட்டாரு, அதுக்கப்புறமும் திருப்பி ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடுறது எந்த மாதிரி ஒரு இதுன்னு தெரில. ஆதிரி ஒரு நல்ல பொட்டென்ஷியல் உள்ள பிளேயர். ஃபஸ்ட்டு வீக் வந்து பயங்கரமாக ஏதோ கேமர் மாதிரிலாம் விளையாண்டாங்க. ஸோ அவங்க நல்லா வந்துருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து வேறு ட்ராக்ல போயிட்டாங்க. அதை விட்டுட்டு நீ கொஞ்சமாக அவங்க கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும், உங்களோட க்ரோத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.